ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் கண்டிப்பாக செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு கிளியராக தெரியுது. பட் நம்ம எதிர்பார்த்த பர்சனுக்கு என்னாச்சு, அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாம். ஸோ செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே யார் தான் வின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கியூரியாசிட்டி நமக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம 2 வாரமா அதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு கூட சொல்லலாம். செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே செலக்ட் பண்ற அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்த ஸ்ரீனிவாசன் சார் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. சரி, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் நடக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது திவாலி செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரவுண்டும் ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 2 வாரம் கடந்து இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா டூயட் சாங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுண்டை கண்டக்ட் பண்றாங்க. இதுல கண்டிப்பா செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே யாருன்ற விஷயத்தை செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்த உறுதியா சொல்லிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம அவளை எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு சில பர்சன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது பவித்ரா, சபேஷன், சிவானி, ஸ்ரீஹரி இவங்கள யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படின்ற ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில சபேஷன் இல்லைன்னா சிவானி, ஸ்ரீஹரி இவங்க 3 பேருக்கும் ஹைப் வந்து அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 4 பேர்ல என்ன வருஷம் நிக்க வைப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அந்த 3 பேருமே இருக்காங்க. அதாவது சிவானி, ஸ்ரீஹரி, சின்னு, சபேஷன். ஸோ இவங்க எல்லாருமே அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்காங்க. பட் யாராச்சும் ஒருத்தர் தான் அந்த சீட் வந்து பிடிக்க போறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வாரம் ஸ்ரீஹரியோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு அப்படின்ற விஷயத்த ஜட்ஜஸ் ஆகிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோல்டன் பர்ஃபார்மன்ஸும் அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஸ்ரீஹரி இல்லைன்னா சிவானி இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேவரட் பர்சன் யாருன்ற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.